ஹலோ ஸ்வாகுட்டீஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th 2024-25 அகாடமிக் இயரில் சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டீஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகுது நிறைய பேர் சொல்கிறாங்க மேம், எங்களால் படிக்க முடியல, சீனியர்ஸ் கிட்ட புக் வாங்கி படிக்கலாமா வேணாமா, ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்க மேம், கொஞ்சம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய குட்டீஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் டெஃபினட்டாக கிடைக்கும்ப்பா, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th 11th 12க்கு 2024-25 கல்வியாண்டில் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா பள்ளி கல்வித்துறையிலிருந்து நம்மளுக்கு எந்த வித தகவலும் இது வரைக்கும் கிடைக்கலப்பா. ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் 2024-25 சிலபஸ் சேஞ்ச் ஆகாதுன்னு. அண்ட் அதிகாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12க்கு நியூ சிலபஸ் எப்போ கொடுத்தாங்க ஃபஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 2018 to 2019 தான்ப்பா அவங்க ஃபஸ்ட்டு நியூ சிலபஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமு. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போ 2023 to 24, அப்போ இது எத்தனாவது பப்ளிக் எக்ஸாமு? 6வது பப்ளிக் எக்ஸாம். 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாற்றுறாங்க, சரிங்களா? அப்போ அதே மாதிரி 10th பாருங்கள், 2019 to 2020 தான் நியூ சிலபஸ் வந்து மாற்றினாங்க. அப்போ வந்து கொரோனா அப்படின்றதுனால சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தான்ப்பா ஃபஸ்ட்டு அந்த பப்ளிக் எக்ஸாம் அவங்க எழுதினது அந்த சிலபஸை பயன்படுத்தி. ஸோ அப்போ 11th 12th 10th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமே நியூ சிலபஸ் மாற்றுறதுக்கு இந்த இயர் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுப்பா. ஏன் அப்படின்னா ஒரு வேளை நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்காக டீச்சர்ஸ் 6 month வந்து ஒர்க் பண்ணுவாங்கப்பா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. அதன் பிறகு அந்த இன்னொரு 6 month வந்து அதை எடிட் பண்ணி அண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக வந்து 6 month எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா நம்மளுக்கு 1 yearக்கு முன்னாடியே தகவல் தெரிவிச்சிருவாங்க. அண்ட் பள்ளி கல்வித்துறையிலேருந்து நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாகவும் வந்துடும். ஆனால் எதுவுமே வரல. அதனால் பிள்ளைகளாக கவலையப்படாதீங்க, சிலபஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஒழுங்காக சீனியர்ஸ் எல்லார்கிட்டையும் போயிட்டு 10th 11th 12th புக்கை வாங்குறீங்க, அந்தந்த ஸ்டாண்டர்ட் என்ன முடிக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குரிய புக்கை வாங்குறீங்க, புக்கை வாங்கிக்கிங்க, நோட்ஸை வாங்கிக்கோங்க, அண்ட் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சரிங்களாப்பா? சிலபஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயும் நீங்கள் இருக்க தேவையில்லை. கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். அதனால் மறக்காமல் உங்களுடைய சீனியர்ஸ் கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் 10th 11th 12th 3 சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நானே நடத்தியும் போடுவோம்ப்பா. அதனால் அந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஸ்டாண்டர்டினுடைய புக்கையுமே நான் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடுறேன். நான் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புக்கு, நோட்ஸு அண்ட் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸு எல்லாமே நம்ம கொடுத்துடலாம், கவலையே படாதீங்க. நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல கிளியரன்ஸ் நான் கொடுத்துருவேன். அண்ட் நான் என்னையிலேருந்து உங்களுக்கு வந்து லெசன் நடத்தி போடணும் அப்படின்றதையும் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுறீங்க பிள்ளைங்களா. புரியுது, என்னடா இது எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 10 நாள் எங்களை ஃப்ரீயாக இருக்க விட்றீங்களா, உடனே அடுத்த சப்ஜெக்டை படிக்க சொல்கிறீங்களா அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ 9th பிள்ளைங்க இருக்கீங்கப்பா, அவங்க வந்து சயின்ஸு சோஷியல் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு, ஏன்னா 23-24 அவங்களுக்கு சயின்ஸ் சோஷியல் எப்போ சொல்லியிருக்காங்க டேட் கொஞ்சம் மறந்துட்டேனே. ஸோ அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு. 11th பிள்ளைங்களுக்கு டெஃபினட்டாக பப்ளிக் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான்ப்பா நான் நடத்துவேன், அதை நீங்கள் கவலையே படாதீங்க. அதாவது இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அண்ட் 11th அதாவது 12th போகிற பிள்ளைங்களுக்கும் வந்து எப்போன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நடத்துகிறேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே எஸ்பெஷலி சயின்ஸ் கண்டிப்பாக நான் நடத்துவேன், டோன்ட் வரி. அண்ட் வேறு எந்த உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கப்பா, அதுக்குரிய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்னால பார்த்துக்கலாம் நம்ம. அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான் பிள்ளைங்களா. ஏதாவது புது அப்டேட்னால் கண்டிப்பாக நான் வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.